அத்தியாயம் 12. ரிஷியின் முகத்தில் சினம். அதோடு அந்த புகையின் நடுவே என்ன நேர்ந்தது என்று அவனால் அனுமானிக்க முடியவில்லை. ஏற்கனவே அது நடுநிசி தாண்டிய நேரம். இதில் கருமை நிற புகை இருள் போல் இன்னும் அடர்த்தியாக பரவியிருக்க, கண்களை திறந்திருந்த போதும் எதிரில் இருப்பது என்னவென்று தெரியவே இல்லை. யார் அது? கண்களை தேய்த்து கொண்டு அந்த குண்டத்தினையே உற்று பார்த்தான் ரிஷி. நீர் நிரம்பிய மண்பானையை இதனுள் போட்டிருப்பது ஒரு வழியாக அவனுக்கு புரிந்தது. எனில் இந்த பூஜையை தடுத்து நிறுத்த யாரோ வந்துட்டாங்க. அது யார்? ஐம்புலன்களும் உஷாராகிவிட அவன் சுற்றுப்புறத்தினை ஆராய்ந்தான். வேலுச்சாமி அப்படியே மயங்கியிருப்பது புலப்பட்டது. கூடவே இருந்தவர்களும் அப்படித்தான். இப்போது அங்கே நின்று இருப்பது ரிஷி மட்டுமே. இந்த பூஜை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ரிஷி அறிவான். அது இப்படி பாதியிலேயே தடைப்பட்டுவிட ஆத்திரம் வந்தது. யார் அது? எவனாயிருந்தாலும் வெளியே வா என்று அவன் கத்தி பேசியபடி திரும்ப கோவில் மணிகள் எல்லாம் சலசலக்க தொடங்கியது. அந்த மணிச்சத்தம் ஏதோ ஒன்றினை அவனுக்கு ஞாபகப்படுத்த அவன் முகம் கன்றி போனது. இதற்கு மேல் இங்கிருப்பது மாந்திரிகனான அவனுக்கு நல்லதெனப்படவில்லை. அவன் நினைத்ததுதான் சரி என்பது போல கருப்பனின் சிலையில் இருந்த கண்கட்டு அதுவாவே அவிழ்ந்து கருவறையை தாண்டி பறந்து வந்து அந்த குண்டத்தில் விழுந்தது. உள்ளுக்குள் திடுக்கிட. இந்த தருணத்தில் போட்டி போடுவது சரிவராது என்று அவனது மூளை சொல்ல வேகமாக அங்கிருந்து வெளியே வந்தான். வெளியேவும் கருப்பு நிற புகை பரவியிருக்க சட்டென்று அந்த படியில் கால் வழுக்கி அவன் விழுந்து விட்டான். சற்று முன்னர் தெளிந்த இரத்தம் எல்லாம் அவனது கருப்பு நிற சட்டையின் மீது ஒட்டி கொண்டது. அந்த வாடை இப்போது அருவருப்பாக அவனுக்கு பட்டது. அப்போது யாரோ வரும் சத்தம் கேட்க அந்த சத்தம் வந்த திசையினை பார்த்தான் ரிஷி. இருளை கிழித்து வரும் ஆதவன் என 2 உருவம் வந்து கொண்டிருந்தது. அதில் அவனது முகம் திகைப்பிற்குள்ளானது. வருவோர்களின் முகம் தெளிவாக தெரியாத போதும் இங்கிருப்பது ஆபத்து என்று உணர்ந்து உடனே வெளியேறினான் ரிஷி பிரம்மதேவ். வெறுமனே நீர் ஊற்ற அங்கே உஷ்ண அலை வீசத் தொடங்கியது. இப்போது பன்னீர் எடுத்து கருப்பனுக்கு அபிஷேகம் செய்யத் தொடங்கினார். பொன்னி மனதுக்குள் கருப்பனை நினைத்து வேண்டிக் கொண்டிருந்தாள். அந்த அபிஷேகம் முடிந்தவுடன் கலயத்தில் இருந்த சந்தனம் முழுக்க கருப்பனின் மீது அப்பியிருந்தது. ராவணனின் அப்பா அதை செய்து முடித்துவிட்டு பொன்னியை அழைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டார். மகன் சொன்னது போலவே செய்தே முடித்தாகிவிட்டது என்பதால் அவர்கள் இருவரும் கிளம்பியிருந்தார்கள். வண்டியில் காலெடுத்து வைத்த ரிஷி கோவிலை திரும்பி பார்த்தான். தோல்வி தந்த அவமானம் வேறு அவனை போட்டு படுத்தியது. நீங்கள் 2 பேரும் யாருன்னு தெரியலை, ஆனால் என்னோட திட்டத்துக்கு குறுக்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கான பதிலடி நான் தரும்போது அது உங்களுக்கே தெரியும். உடனே இடத்தை காலி செய்திருந்தாள். அவன் போகும் வரை இருவரும் பார்த்து கொண்டிருக்க பின் தோள்களை குலுக்கிவிட்டு அந்த படியினை பார்த்தார்கள். அவர்களை நோக்கி இப்போது தியாவும் அனிருத்தும் ஓடி வந்தார்கள். விக்கி இப்போ வந்தான்ல, அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா என்று நடந்ததை ஒப்பித்தான் அவன். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விக்கியிடம் இப்போ என்ன பண்ணுறது விக்கி என கேட்டான் அனிருத். விக்கி, அவன் இதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டான். அவன் எப்படியாவது இதுக்கான மாற்று வழி என்னன்னு யோசிப்பான். கண்டிப்பாக திரும்பி அடிப்பான். அதுவரை அனிருத் பேசி கொண்டிருக்க இப்போது பேசிய பூனையை ஆச்சரியமாக பார்த்த விக்கி, வாவ், நீ பேசுகிற, சூப்பர், ஒரு நல்லது நடந்திருக்கு, இது போதும். ராவணா, இப்போ என்ன பண்ணணும் என பிரச்சனையின் வீரியம் குறித்து கேட்டான். அந்த பூசாரி என்ன ஆனான்னு பாரு. அவனை வச்சு இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து செய்கிறத செய்யலாம். அங்கே அப்பா நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பார் விக்கி. விக்கிப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தோம்? நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன். அரசன் சொல்ல அரவிந்த் பூனையை பார்த்து எதுவும் பேசாமல் நின்றிருக்க, ஏய் அரவிந்த், வா வா, ஓ ஆளுக்கு பேச்சு வந்துடுச்சு, நீ அவ கூட பேசிட்டு நாங்கள் இப்படிக்கா எங்களோட வேலையை பார்க்குறோம் என்றான் விக்கி. என்னது என்று பாவமாய் தியாவை பார்த்தான். ஆமாம் அரவிந்த், அவள் பேர் கார்த்தியாயினி. அனிருத் சொல்லவும், அப்படி யார் எனக்கு தெரியாதே அனிருத் என்றான் அரவிந்த். ஆனால் எனக்கு தெரியும் அரவிந்த், நீ யார் என்னன்னு. நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தானே. உன்னை என்னால் மறக்க முடியாதே அரவிந்த். என்ன, நான் காரணமாக? விளையாடுறியா நீ? எனக்கு உன் பேரையே கேள்விப்பட்டது போல் இல்லை. இதில் என் மேலே இப்படி ஒரு பழியை அசால்ட்டாக தூக்கி போடுற. இங்கே பார், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தோணுது. நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல. உன்னால் தான் உன்னை சுற்றி நடக்கிறது என்னென்னு புரிஞ்சிக்க முடியல. அது தெரிய வரும்போது நான் சொன்னது உண்மைன்னு உனக்கே புரியும். தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு. அதை விட்டுட்டு என்னை குழப்பாத. நீ யார்? உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அவன் கேட்க கேட்க அந்த பூனை அங்கிருந்து விலகி சென்றது. யாரடா இவ? எனக்கு கடுப்பாக இருக்குது. அனிருத்தோடு அரவிந்த் பேச, டேய் என்கிட்ட நடிக்காத, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடு என்றான் அவன். அட பைத்தியம், நான் ஏன் நடிக்கணும்? எனக்கு சத்தியமாக யாருன்னு தெரில. என்னமோ போ, எனக்கு உன் மேலே டவுட்டாக இருக்குது.
என்ன டவுட்? அந்த பொண்ணு உன்னோட லவ்வராக இருக்கணும். நீ வேற அதப்படி எனக்கே தெரியாமல் லவ்வர். சரி, அப்படியே இருந்தாலும் அதை நான் மறந்துட்டேன்னா என்ன? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதை அவள் சொல்லணும்ல. சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? இதோ இப்போ கூட பாரு, எதுவும் பேசாமல் போயிட்டது. இதில் 2 தடவை என் முகத்தை வேற பிராண்டி விட்டுட்டா. அரவிந்த் முகத்தினை தடவ தியா மரத்தின் மீதேறி எங்கேயோ வெறித்து பார்த்த வண்ணம் இருந்தா. வேலுச்சாமி அடித்து பிடித்து எழுகையில் அவனுக்கு முன்னே விக்கியும் ராவணனும் இருந்தார்கள். விக்கியை ஏற்கனவே அறிந்தவன் ராவணனை பார்த்து விழிக்க, அவன் கருப்பன் கோவில் பூசாரி, அவன் சொல்றது போல நீ இப்போ செய்யணும் என்றான் இவன். வேலுச்சாமி எழுந்து அந்த இடத்திலிருந்து நீர் எடுத்து வர சொல்ல, அரவிந்த் அவனையும் அறியாமல் அந்த வழித்தடத்தில் காலெடுத்து வைத்தான். அவன் பாட்டுக்கு நடக்க அதையே பார்த்தாள் தியா. கண்கள் கலங்கி இருந்தது. அதை கண்ணுற்ற அனிருத், இருக்கு பெருசாக ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான். அரவிந்த் அந்த இடத்திற்கு வந்ததும் அங்கிருந்த குளுமை அவன் முகத்தில் அறைந்தது. அரவிந்த், இந்த இடம் எப்போவும் நமக்கு சொந்தமானதாக இருக்கணும். இது எப்போவும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. கருப்பு கோவிலும் இந்த இடமும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊர் நல்லா இருக்கும். அது உன் கையில் தான் இருக்குது. நீ தான் இதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். மெல்லிதான ஒரு குரல் அவன் காதில் சட்டென்று கேட்டது. அந்த குரல் அடிக்கடி அவன் கேட்டு பழகிய ஒன்று. அந்த குரல் கண்களை மூடி அரவிந்த் ஞாபகத்தினை கொண்டு வர முயற்சி செய்தான். அது முடியவில்லை. கண்களை பட்டென்று திறக்க வேலுசாமி சுனையில் இருந்து நீர் எடுத்து நகர்ந்தது தெரிந்தது. அந்த சுனையின் அருகே வந்து நின்றான். நீர் தெளிவாக இருந்தது. அதில் அவனது பிம்பம் தெரிய, அவனுக்கு அருகே ஒரு பெண்ணின் முகம் நிலவு போன்ற பிரகாசத்துடன் அவள் முகம் இருக்க, கண்களை அழுந்த மூடி அவன் சுனையின் உள்ளே பொத்தென்று விழுந்தான். ரிஷி, எல்லாம் ஓகேவா? இன்னைக்கு நாம் நினச்சதை செயல்படுத்திடலாம் இல்லையா? உள்ளே நுழைந்த வேகத்தில் அதர்வா கேட்டான். அவன் கேட்டதற்கு பதில் பேசாமல் தனது உடையை களைந்தவன் முகத்தில் போட்டிருந்த வேஷத்தை துடைத்தபடி இல்லை என தலையாட்டினான். பிளான் ஊற்றிக்கிச்சா? நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நாம் எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல? கடுப்பில் கத்தினான் அதர்வா. அதுவும் தெரியும். என்னோட திட்டமும் எவ்வளோ முக்கியம் தெரியும். தெரிஞ்சு எப்படி நீ அசால்ட்டாக இருந்த? கொஞ்சம் பேசாமல் இரு அதர்வா. எப்படிடா பேசாமல் இருக்க முடியும்? என்ன மறுபடியும் அரவிந்த் அரசன் குறுக்க வந்துட்டான்களா? இது அவங்க இல்லை, இவனுங்க வேற. ஆளே வித்தியாசமாக இருக்கானுங்க. கண்டிப்பாக அவ்வளவு சுலபமாக நாம் இதை முடிக்க முடியாதுன்னு அவங்கள பார்க்குறப்போ புரியுது அதர்வா. இனி என்ன செய்யலாம்? அந்த பூஜை செய்ய முடியலைன்னா அடுத்து நாம் எப்போ செய்கிறது? பூஜை பாதியிலே நின்னாலும் நமக்கு ஒரு நல்லது இருக்குது. அது அந்த தகட்டை கோவில் பின்ன பதிச்சு வச்சுருக்கோம். இனி நாம் நினச்சது நடக்கணும்னா நாம் சில விஷயத்த உடனே பண்ணியாகணும். என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணுறேன். அதர்வா சொல்லவும் அவனும் தனது பிளான் என்னவென்று சொல்லிவிட்டான். இவ்வளோதானா? நான் பார்த்துக்கிறேன், நீ ஆக வேண்டியதை பாரு என்று சொல்லி அதர்வா வெளியேறிவிட, நம்பிக்கையில்லாது அவன் போகும் வழியையே பார்த்தபடி இருந்தான் ரிஷி பிரம்மதேவ். வேட்டை தொடரும்.